அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு தொடர்புடைய ஒரு தன்மதிப்பீடு வினாவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 179 இருக்குது. கொஷின் என்ன? N-ப்ரோபைல் பென்சீனை H+பார் KMnO4 கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது நிகழ்வதென்ன? இந்த கொஷின் என்ன வினைன்னு கொஷின்லே கொடுத்துட்டாங்க, க்ளூவை கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜனேற்ற வினை. அதுக்கான காரணி அவர் பேரையும் கொடுத்துட்டாங்க. H+பார் KMnO4. KMnO4னா என்னது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். H+ எதை குறிக்கும்? அமிலத்தை குறிக்கும். அப்போ அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ஒரு சிறந்த வலிமையான ஆக்சிஜனேற்றி. இவரை யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா N-ப்ரோபைல் பென்சீன் கூட. அப்போ நமக்கு N-ப்ரோபைல் பென்சீனோட ஃபார்முலா தெரியணுமா இல்லையா? இப்போது N-ப்ரோபைல் பென்சீன் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கிறப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. இங்கே Nன்னு சொல்கிறோம்ல, இந்த N எதை குறிக்கும்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம். நார்மல்னா அந்த கார்பன் சங்கிலி நேர்ச்சங்கிலியாக இருக்குன்னு அர்த்தம். ப்ரொப்பைல்னா ஒரு அல்கைல் தொகுதி, ப்ரொப்புனா 3 கார்பன் அணுக்களை குறிக்கும். பென்சீன் பென்சீன் ரிங்கை குறிக்கும். இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். பென்சீன் இருக்கிறதுனால பென்சீனோட ஃபார்முலாவை அமைப்பை எழுதிட்டேன். இது கூட நேர்ச்சங்கிலியாக இருக்கிற 3 கார்பன் இருக்கிற அல்கைல் தொகுதி. அப்போ 3 கார்பன்னா இங்கே தனியாக போடுறேன், CCC. இப்போ இவரை போய் கனெக்ட் பண்ண போகிறோம் இங்கே, அதனால் இங்கே பாண்டு போட்டுட்டேன். சரியா? இப்போது கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது, 3 பாண்டு குறையுது. இந்த கார்பனை சுற்றி 2 பாண்டு இருக்குது, 2 குறையுது. இந்த கார்பனை சுற்றி 2 பாண்டு இருக்குது, 2 குறையுது. ஸோ இவர் அப்படியே திருப்பி கொண்டாந்து இங்கே சேர்த்துருங்க. CH2 CH2 CH3. இவரு தான் N-ப்ரோபைல் பென்சீன். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. இப்போ நான் எழுத போகிறேன் பாருங்க, அதை தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா அதுதான் பதில். இப்போ பென்சீன் ரிங்கை போட்டுடுறேன். இவருக்கு மேலே N-ப்ரோபைல் தொகுதி இருக்கு, CH2 CH2 CH3. கொஷினில் சொல்கிறாங்க இவரை ஆக்சிஜனேற்றம் செய்யணும்னு. யாரை யூஸ் பண்ணினா H+பார் KMnO4 யூஸ் பண்ணி. கரெக்டா? இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த பென்சீன் ரிங்கில் ஒரு மாற்றமும் இருக்காது, அப்படியே போட்டுடணும். இப்போ இந்த பென்சீன் ரிங் கூட கனெக்ட் ஆன இந்த அல்கைல் தொகுதி அப்படியே ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும். என்னவோ ஆக்சிஜனேற்றம் அடையும்னா கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். ஏன்? எல்லா ஹெச்சும் ஓடி போச்சு, 2 ஆக்சிஜன் வந்துடுச்சு. காரணம், இங்கே நம்ம பயன்படுத்துகிற ஆக்சிஜனேற்றி ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்றி. புரியுதா? இந்த சேர்மத்தோட பேர் என்னது? கரெக்ட், ரொம்ப சிம்பிளான சேர்மம் இல்லையா? பென்சோயிக் அமிலம் இல்லை பென்சாயிக் அமிலம். அவ்வளவுதான். அப்போ இந்த கொஷினுக்கு நீங்கள் ப்ராப்பராக இதெல்லாம் எழுதி இந்த சமன்பாடை மட்டும் எழுதினா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா?